பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யாவை பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. எதற்காக ரோஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவரே வந்து சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌந்தர்யாவை அவர் எதுக்கு பிடிச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த வாரம் வந்து அவங்க தான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தேர்வாக்கியிருந்தாங்க. அதற்கு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே வந்து ரோஸ் பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா பசங்களுமே அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க, பொண்ணுங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் பசங்க தட்டுக்கழுவுறதுக்கு வீட்டுக்குள்ளே வரதுக்கு டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாத்தையும் நிற்க வச்சு இவங்க வந்து ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து அவங்க எல்லாத்தையுமே இவங்க ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க அந்த இடத்துக்கிட்ட என்னால் பேச முடியாது, இங்கே வைத்தறிச்சலை கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வீட்டுக்குள்ளே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதையே தான் விஜய் சேதுபதி அவர்களுமே சௌந்தர்யாட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் அந்த டாஸ்க் கொடுத்தீங்க? இதனால் வரைக்கும் அந்த மாதிரி டாஸ்க் நீங்கள் கொடுத்து நான் பார்க்கலையே, யாருமே அந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு தேர்வாகிருக்கீங்க, பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அதை அவங்க பண்ணுறாங்க. அதனால் உடனடியாக நீங்கள் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணுமா? உடனே அவங்க ப்ரொவோக் ஆகி மறுபடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு அனுதாபம் ஏறும். அதை தான் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை போயிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறீங்களோ அப்போ அதை அவங்க கேட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களுமே அவங்க சொல்கிறத கேட்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ரியாக்ஷன் கொடுக்குறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது வர்ஷினின்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை பற்றி சொல்லும் போது கூட நீங்கள் அதே ரியாக்ஷனை தான் திரும்பவும் பண்ணிட்டு இருந்தீங்க. இது அவங்கள ப்ரொவோக் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வான் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் சௌந்தர்யாக்கு ஆதரவாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. சரி, நீங்கள் அங்கே பண்ணாதான் நான் இப்போ சொல்கிறேன், பாய்ஸ் டீம்கிட்ட மட்டும் தானே பண்ணீங்க, கேர்ள்ஸ் டீம்கிட்ட பண்ண மறந்துட்டீங்களே, கேர்ள்ஸ் டீமுக்குமே சொல்லுங்கள் யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னிலையுமே அவங்க வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பாய்ஸ் டீமை சௌந்தர்யா அவர்கள் எப்படி எல்லாரையுமே ரோஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமையுமே பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு சௌந்தர்யாவை பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம் கட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்னொரு நபருக்குமே பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் மஞ்சரி அவர்கள். மஞ்சரி அவர்களை இரண்டு விஷயத்துக்காக பண்ணியிருந்தாரு. ஒன்று வந்து கேப்டன் வீட்டில் இருக்க எல்லாத்துலேயுமே கேட்டார், இந்த வாரம் அவங்களோட பொறுப்பு எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கேப்டனாக இருந்தாங்களா இல்லை தளபதியாக இருந்தாங்களா அப்படிங்கிறதே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா கேப்டனாக இருந்து திடீர்னு பேசுகிறாங்க, திடீர்னு தளபதியாக இருந்து பேசுகிறாங்க, அவங்களே பொருட்கள்லாம் எடுத்து ஒளிய வைக்கிறாங்க, அப்புறம் அவங்களே கேப்டன் இல்லைல கொடு அப்படிங்கிறாங்க. என்னதான் பண்ணீங்க அப்படிங்கிறத பயங்கரமாக மஞ்சரி அவர்களை பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் மஞ்சரி சைட்லேருந்தும் நடந்துருந்துச்சு. மஞ்சரிக்குமே இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, கேமாக பாருங்கள் அண்ட் ப்ரோவோக் ஆகாதீங்க, கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரோஸ்டிங் கொடுத்துருந்துருக்காரு. என்னை பொறுத்தவரை மஞ்சரின்னு மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்க யாருமே அவங்கள பற்றி சொல்லும் போது அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேன்றாங்க. ஒன்று சடனாக அவங்கள மார்க் பண்ணுறாங்க, இல்லைனா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க எப்படி இன்னொருத்தவங்களுக்கு விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்களோ அதே விமர்சனத்தை அவங்க ஏற்றுக்க மனசுலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.